ஏற்றுமின்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபை உங்களை அளவில்லாமல் நிரப்பி வழிநடத்துவதாக. எனக்கு அன்பார்ந்த பிள்ளை, தேவன் நமக்கு இந்த நாளில் கொடுக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏசாயா 40:4-5. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் பெருமையான வார்த்தையை சொல்லியிருக்கிறார். பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், கோணலானவை செவ்வையாக்கப்படும், கரடுமுரடானவை சமமாக்கப்படும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது. எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார். சொல்லுகிறார், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்படும், கோணலானவை செவையாக்கப்படும், கரடுமுரடானவை சமமாக்கப்படும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் பாதைகளில் இப்படிப்பட்ட காரியங்களினால் நடந்து செல்ல முடியாதபடிக்கு மிகவும் கடினமான பாதையின் வழியாய் கடந்து செல்கிறீர்களா? எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தரின் மகிமை நிச்சயமாய் வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். தேவனுடைய மகிமை உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை நிச்சயமாக வெளியரங்கமாகும். உங்கள் நிமித்தம் தேவன் மகிமைப்படுவார், உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுடைய பாதைகளில் பள்ளங்களெல்லாம் நிரப்பப்பட்டு உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானவை எல்லாம் நேராக்கப்பட்டு கரடுமுரடானவை எல்லாம் சமமாக்கப்படும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கேப்பட்ட வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். எல்லாம் சமமாகி சமமான பாதையில், சமாதானத்தின் பாதையில் தேவன் உங்களை நடத்துவார். அப்படி நடக்கும்போது கர்த்தரின் மகிமை நிச்சயமாய் வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயம் மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். இப்படியாய் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர். எப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும், அது ஒருவேளை வியாதியாக காணப்படலாம், ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கிற பாதையின் போராட்டங்களாய் காணப்படலாம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனை சார்ந்து வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உலகத்தில் பாடுகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், வேதனைகள் உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்தார். இந்த உலகத்தை ஜெயித்தபடியினால் அதே சாயலாக இருக்கிற நாமும் அவருடைய சாயலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் நாமும் நிச்சயமாக உலகத்தை ஜெயிப்போம். உலகத்தின் எல்லா காரியங்களும் நம்மை ஆளுகை செய்ய நினைக்கும், நம்மை எப்படி அமைத்தி போட நினைக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளை அவைகளில் ஒன்றும் வீழ்ந்து போகாமல் அவன் நிச்சயமாய் எழும்புவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒருவேளை பள்ளம் போன்ற காரியங்கள் வாழ்க்கையில் காணப்படலாம், மலையும் குன்றுகளும் போன்ற காரியங்கள் காணப்படலாம், கோணலாகவே பாதைகள் காணப்படலாம், கரடுமுரடானவைகளாய் காணப்படலாம். எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் கடந்து சென்றார்களோ, செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள், எரிகோ கோட்டையை உடைத்தார்கள். இப்படி அவர்களுக்கு தடையாக இருந்தது எல்லாவற்றையும் எப்படி தடைகளை உடைத்து அவர்கள் கடந்து சென்றார்களோ, அதே போல எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, கரடு முரடானவைகள் எல்லாம் நேராக்குகின்ற, கோளானவைகள் எல்லாம் நேராக்குகின்ற
நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறபடியினால் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். நிச்சயமாக நம்முடைய கண்களுக்கு பெரிய மலை போல பிரச்சனைகள் தென்படும். ஆனால் நமக்கு முன்பாக கடந்து செல்கிற இயேசுவை பார்த்தோமானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் சிறிதாய் மாறிவிடும். எல்லாம் மலை போன்ற அந்த பிரச்சனைகள் பனி போல மாறும். நிச்சயமாக காரியங்கள் மாறுதலாய் முடியும். மாம்ச கண்கள் உங்களை பார்க்கும். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதங்களை நிச்சயமாய் மாம்ச கண்கள் காணும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். நீங்கள் அதை காண்பீர்கள். நீங்கள் அவர்கள் இடத்தை தேடும்போது அவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை உடைய வாழ்க்கையில் செய்வார். நிச்சயமாக இதை குறித்து கவலைப்படாதீர்கள். காரியங்களை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுவார். பள்ளங்கள் எல்லாம் நேராக்கப்படும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், கோளானவைகள் எல்லாம் நீராக்கப்படும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும், கரடுமுழானவைகள் சமமாக்கப்படும். நிச்சயமாய் தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, தர்மையான நாளுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கதான எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா பாடுகள், ஆண்டவரே என் தேவன் எங்களை நீர் நிரப்பி வழி நடத்துகிறபடினாலும் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. பள்ளங்கள் எல்லாம் சமமாக்கப்படும்ப்பா, கொடானெல்லாம் நேராக்கப்படும்ப்பா. அப்படி நீர்களே எங்கள் மூலமாய் மகிமைப்படுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்தில் தருகிறோம்ப்பா. வேதனைகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க, பாரங்களை மாற்றுங்க, நோய்களை குணமாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதீங்க. அவர் வாழ்க்கையில் ஆண்டவரே எளிமைந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என் தேவன் மாற்றி போடுங்க. ஆண்டவரே அப்பா, நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதிருங்க. ஆண்டவரே தூக்கி நிறுத்துங்கப்பா. இந்த கண்ட எகிப்தனை என்றைக்கும் காணமாட்டாய் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, மாம்சத்தின் கண்கள் நீர் அவர்களுக்கு அம்மூலமாய் மகிமைப்படுவதை காணட்டும். ஆண்டவரே அற்புதங்கள் செய்ய கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் ஆஸ்வதியும் காத்துக்கொள்ளும். எப்படி சிங்கத்தையும் கரடியையும் வீழ்த்தினமோ இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அப்படி செய்ய கிருபை தாரும். குறைந்த வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.